Start camera. Rolling, sir. Yes. Action. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வனில் அடுத்த அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குங்க, அதாவது போன அத்தியாயத்தில் இந்த மாதிரி மந்தாகினி தேவி வந்து அங்கே ரவிதாசனை பின்தொடர்ந்து போனாங்க. அங்கே வந்து சோமன் சாம்பானை கூட்டிகிட்டு இந்த மாதிரி நிலவரையில் ரவிதாசன் விட்டுட்டு வந்தான். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த மாதிரி அந்த பனிப்பெண் வந்து அங்கே விளக்கை கொண்டு வரா. அந்த நேரத்தில் இவன் சோமன் சாம்பான் வந்து உள்ளே இருக்கான், நிலவரைக்குள்ளே இருக்கான், ஒரு தூணுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். ரவிதாசனை பின்தொடர்ந்து வந்தாங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து வந்த ஊமை ராணியும் அந்த நிலவரைக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா அங்கே வந்து ஒரே இருட்டாக இருக்குது. ஏற்கனவே பல வருஷமாக அவங்க வந்து பயங்கரமான காட்டுக்குள்ளே பயங்கரமான இருட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்காங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த இருட்டெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனாலும் அவங்க உள்ளே போய் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை. அதனால அவங்க வந்து அப்படியே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுது. அந்த சோமன் சாம்பவன் எங்கே இருக்கான்னு தெரியுது. ஒரு தூணுக்கு பின்னால் நின்றுக்கிட்டு இருக்கான், சாஞ்சு நின்றுட்டு இருக்கான். வந்து சுற்றி பார்த்தா நிறைய புதையல் இதெல்லாம் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் ரவிதாசன் எங்கே இருக்கான் அப்படின்னு தேடிட்டு அவங்க வந்து வேறு வெளியில் போகிறாங்க. ரவிதாசன் எங்கே இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அங்கே பார்த்தா ஒரு பாதாள வழி இருக்குது. பாதாள வழியில் அப்படி இறங்கி போகிறப்போ பார்த்தா படியெல்லாம் இருக்குது, அதில் இறங்கி போகிறாங்க. அப்புறம் உள்ள அந்த நிலவரைக்குள்ளே இருந்து அந்த இவன் கூப்பிட்றான், சோமன் சாம்பவன் வந்து ரவிதாசனை கூப்பிட்றான். ரவிதாசன் இல்லை, யார் அது அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா ஊமை ராணி நடந்து போன இது காலடி சத்தம் அவனுக்கு கேட்குது. யாரோ உள்ளே வந்து நடந்து போன மாதிரி இருக்குது. அதனால யார் அதுன்னு கேட்குற சத்தம் வந்து ரவிதாசன் வந்து அந்த நிலவரையிலேருந்து வெளியில் வந்துட்டான். நந்தினி தேவியோட வசந்த மண்டபத்துக்கு வந்துட்டான். நந்தினி தேவி அங்கே தான் இருந்தாங்க. அங்கே தான் இருக்கா நந்தினி. இப்போ வந்து அங்கே கடம்பூரில் இருக்கிறதுனால அங்கே யாருமே இல்லை. வசந்த மண்டபத்தில் நின்றுட்டுருக்கான். அப்புறம் வெளியில் யாராவது நிலவரைக்குள்ளே இருந்து வேறு யாராவது எதுவும் போனாங்களா, நம்மளை பின்தொடர்ந்து யாரும் வந்தாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் சோமன் சாம்பவன் யாருன்னு கேட்குற சத்தம் வந்து ரவிதாசனோட காதில் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அந்த நிலவரைக்குள்ள அந்த பனிப்பெண் வந்து ஒரு விளக்கை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அவள் தான் வந்து ரவிதாசன் தானே விளக்கை எடுத்து சொன்னால், அது மாதிரி அவள் வந்து விளக்கை எடுத்துகிட்டு வரான். அப்போ அதை பார்த்து அவன் தாகனமாக விட்டுடுறான். அப்புறம் வந்து சோமன் சாம்பவன் கூப்பிடுறத கேட்டுட்டு வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது அந்த பனிப்பெண்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ வந்து அந்த இதை கதவை வந்து வெளியில் சாத்திட்டு சாவியையும் கொண்டு போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து நான் வந்து கதவை தட்டுறேன். அந்த கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு நீ வந்து எப்படின்னு கதவை திறந்துரு, இங்கேயே பக்கத்துலேயே இரு அப்படின்ட்டு சொல்கிறான். அதே மாதிரி பனிப்பெண்ணும் பண்ணுறா. அப்புறம் கதவை சாத்திட்டு வெளியில் சாத்திட்டு சாவியை வச்சு சாத்திட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் வந்து உள்ளே தாப்பா போட்டுட்டு வெளியில், அதாவது வெளியிலேருந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சோமன் சாம்பன் கிட்ட என்ன எதுவும் கூப்பிட்டியா, என்கிட்ட எதுவும் கேட்கணுமா, எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஆமாம் கூப்பிட்டேன், இந்த இடத்துக்கு நீ ஏற்கனவே வந்திருக்கியா, இதுக்கு முன்னால் எதுவும் வந்திருக்கியா, நடுவில் எதுவும் வந்த மாதிரி இருக்கே, என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப நீ நடுவில் எதுவும் வந்தியோ அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து நான் நடுவுலையும் வரலை, ஓரத்துலையும் வரலை, நான் இங்கே வசந்த மண்டபத்துக்கு இல்லை, வெளியில் தான் நின்றுட்டு இருந்தேன். இல்லை, யாரோ ஒருத்தர் வர மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிலவரையே அப்படி தான், யாரோ வர மாதிரிலாம் தோணும். ஏன்னா அந்த நிலவரைக்குள்ளே வந்து
நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து வெளியில் போக முடியாமல் இங்கேயே இருந்து இறந்தெல்லாம் போயிருக்காங்க, செத்து போயிருக்காங்க நிறைய பேர். அவங்களோட எலும்பு கூடலாம் கூட இங்கே இருந்திருக்கு. வேணும்னே அந்த பழுவேட்டரையர் வந்து இதெல்லாம் எடுக்காமலே இருந்திருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறான் அந்த ரவிதாசன். அதாவது பழுவேட்டரையர் வந்து யாரையாவது கண்டிக்கணும்னா அந்த நிலவரையோட கதை வந்து திறந்து வச்சிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிக்காத ஆட்கள் அந்த நிலவரைக்குள்ளே போய் இந்த மாதிரி ரத்தின தங்கம் பொருட்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த இடத்துலையே இருந்து இங்கே உயிரை விட்டு எலும்பு கூட இருக்காங்க. வேணும்னே இந்த எலும்பு கூட வந்து வெளியில் தூக்கி போடாமல் வச்சுருக்கான் இந்த பழுவேட்டரையர் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி நான் இந்த இடத்துக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், நம்மக்கிட்ட இருக்க நிறைய பொருட்களை இந்த இடத்துலேருந்து எடுத்தது தான், நிலவரையிலேருந்து எடுத்தது தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் யாரோ வந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவன் திருப்பி அந்த விஷயத்த சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இங்கே பாரு, இங்கேருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிற வழியை நான் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த விளக்கை எடுத்துட்டு வெளியில் நிலவரையிலேருந்து அப்படி போகிறான். அப்படி போகும்போது பார்த்தா நிலவரைக்குள்ளேயே தான் போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல நிறைய ரத்தினங்கள், அதுக்கப்புறம் தங்கம், வைரம் எல்லாமே இருக்குது. அதை காமிச்சே போகிறான். வந்து அவ்வளோ சோழர்களோட பொக்கிஷ நிலவரை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டே போகிறான். அப்படி காமிச்சிட்டே போகும்போது இங்கே பாரு, இந்த பொக்கிஷத்தெல்லாம் பார்த்து நீ வந்து மயங்கிடாத, ஏன்னா நானே இதை பார்த்து சலிச்சிட்டேன். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணுமா, பழி வாங்கணுமா அப்படிங்கிற எண்ணம் கூட எனக்கு அப்படி மாறிடுச்சு. அந்த மாதிரி மாறி அதுக்கப்புறம் நான் திரும்ப பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு மாறிட்டேன். அதனால நீ இதை பார்த்து நீ மயங்கிடாத, ரத்தினத்தெல்லாம் பார்த்து மயங்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து நிலவரைக்குள்ளேருந்து வேற ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த சோமன் சாம்பவனை. அந்த இடம் வந்து எதுனா வந்து இங்கேருந்து நிலவரைக்குள்ளேருந்து போகும்போது பார்த்தா அங்கே ஒரு மாடி மாதிரி இருக்குது. அந்த மாடியிலேருந்து ஒரு இதில் அப்படி ஏறி போகும்போது ஒரு இது குதிச்சு போகிற மாதிரி இருக்குது. இது வழியாக குதிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறான் அந்த சோமன் சாம்பவன். அப்போ ரவிதாசன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இது வழியாக குதிச்சு உள்ளெல்லாம் போக முடியாது, இதுக்குள்ளே எளிதாக போக முடியும், ஆனால் இது வழியாக ஒரு முக்கியமான இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்படி முக்கியமான இடம்னு சொன்ன உடனே சுந்தர சோழன் இருக்கிற இடமா அப்படின்னு கேட்குறான் அந்த சோமன் சாம்பவன். ஆமாம், அந்த இடம்தான் இது, அங்கே பாரு, அதுதான் சுந்தர சோழன் படுத்திருக்க இடம். அதாவது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கே வந்து விஷயத்தை முடிச்சிடலாமான்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் வேணாம், நீ கொஞ்ச நாள் பொறுத்துரு, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துரு, வெள்ளிக்கிழமை நீ வந்து வேலையை கச்சிதமாக முடிச்சிடு. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் சுந்தர சோழனோட பட்டத்து மகிழ்ச்சி வந்து அங்கே துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ண போவா. அந்த நேரத்தில் தான் சுந்தர சோழன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி வேலையை நீ வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான்னா வேலையை முடிச்சுட்டு இங்கே பாரு, கீழே பாரு அப்படின்னு சொல்கிறான். கீழே பார்த்தா வந்து ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை வந்து காலால் தட்டுறான். அப்படி தட்டும் போது பார்த்தா ஒரு இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து இது தெரியுது. அப்படி தெரிஞ்ச உடனே அந்த கல்லை எடுத்து அப்படி காமிக்கிறான். அப்போ பார்த்தா அது ஒரு பாதாள இது இருக்குது, பாதாள வழி இருக்குது. அந்த பாதாள வழியில் பார்த்தா படியெல்லாம் இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பாதாள சுரங்கத்தில் அப்படி நீ இறங்கி போய் இந்த மாதிரி வெளியில் வந்துடலாம், யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறான். இந்த வழி வந்து பெரிய பழுவேட்டரையனுக்கும்
இளையராணி நந்தினிக்கும் அப்புறமா 3ஆவதாக எனக்கும் இந்த வழி தெரியும். இப்போ உனக்கு இந்த வழியை நான் காமிச்சிருக்கேன், வேலையை முடிச்சுட்டு நீ இந்த வழியாக வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்கிறான் ரவிதாசன். அப்படி சொல்கிறத, அதாவது இவங்க போகிற நிலவரையிலேருந்து அப்படி போய்கிட்டே இருக்காங்கல்ல, பேசிக்கிட்டே போகிறாங்கல்ல, இவங்களுக்கு பின்னாலேயே உண்மை ராணி மந்தாகினியும் அவங்கள பின்தொடர்ந்து போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த விஷயத்தை, ஒரு தீங்கு நடக்க போகுது, அந்த தீங்கை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா ரவிதாசன் திடீர்னு ஒரு வேலை கையில் எடுத்து அப்படி காமிக்கிறான். அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா மந்தாகினி தேவிக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்று போகிற மாதிரி இருக்குது. அப்புறமா ரவிதாசன் இந்த மாதிரி வேலை திரும்ப வச்சிடுறான். அப்படி வச்சக்கப்புறம் தான் அவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல ரவிதாசன் காமிச்ச இடத்துல அங்கே மந்தாகினி தேவிக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை அப்படி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. இதை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு தோணுது. அப்போ அவங்க அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பின்னால் பாஞ்சு போகிறாங்க. அப்புறம் அந்த பாதாள சுரங்கத்துக்குள்ளே அப்படி இறங்கி போகிறாங்க. ரவிதாசன் காமிச்ச அந்த பாதாள சுரங்கம் இதுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க. அப்படி காமிக்கும் போது அப்படி அந்த வெளிச்சத்து வழியாக பார்க்குறாங்க. அங்கே சோமன் சாம்பவனும் ரவிதாசனும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு, ஒழுங்காக நீ வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறான் ரவிதாசன். அதை கேட்டுட்டு நான் ஒழுங்காக வேலையை முடிச்சிடுறேன், உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கடம்பூரில் இளையராணி நந்தினி இருக்காங்க, அவங்க வேலையை ஆதித்த கரிகாலனை பார்த்துக்குவாங்க. அப்புறம் கடலில் மூழ்கிட்டான்னு நினச்ச அந்த குட்டி புலி அருள்மொழிவர்மன் இந்த மாதிரி நாகைப்பட்டினத்தில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அவனை இந்த தடவை எப்படியும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு கொடுத்த வேலையை நான் ஒழுங்காக முடிச்சுடுவேன், வர வெள்ளிக்கிழமை சுந்தர சோழனோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சோமன் சாம்பவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மந்தாகினி தேவி சுந்தர சோழரை காப்பாற்ற போகிறாங்களா, அவங்க அந்த பாதாள இதுக்குள்ளே சுரங்கத்துக்குள்ளே போயிருக்காங்க. அது வழியாக எங்கே போவாங்க, சுந்தர சோழரை பார்ப்பாங்களா, அப்புறம் பூங்குழலி ஆழ்வார்க்கடியான் குந்தவை அவங்கெல்லாம் வருவாங்களா, அங்கே கடம்பூரில் ஆதித்த கரிகாலனை இவன் வந்தியத்தேவன் காப்பாற்ற போகிறான்னா நந்தினி என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். டெய்லி உங்களுக்கு வீடியோவாக போட்டுறேன். போடுறியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.